ஹாய், நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. அது போக புதுசாக வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் ஷா. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு யூடியூபர். ஹாய் ஃபேம். ஹாய் ஃபேம். 2023 ஜானில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சேனலை. சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அந்த இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுட்டு பூம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் யூடியூப் வந்தோம். பட் அது பூம் ஆகுதோ இல்லையோ எப்படி தான் நாங்கள் யூடியூப்பில் வந்திருப்போம். பிகாஸ் நான் வந்து எனக்கு ஒரு யூடியூபராக வந்து ஆசை. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 இயராக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பேரலாக இதுலேயும் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் நான் வாங்குகிற சேலரியை விட யூடியூப்பில் இருக்கிற சேலரி அதிகமாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் சேனலுக்கே வந்தேன். அது வரைக்கும் ஒரு பார்ட் டைமாக சேனல் பண்ணிட்டு இருந்தேன், வேலையை விடல. இப்படி தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு சானு கூட நான் ஏன் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, சானு என் லைஃப்பில் வந்து ஒரு டார்க்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவள் தான் என்னை வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வந்தாள். ஸோ அவளோட மழலை அந்த பேச்சாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவள் கூட இருக்கிற அந்த ஒரு அரை மணி நேரம் 1 hour மேக்ஸிமம் இருந்தேன்னா அந்த 1 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். யாரு ட்ரெஸ்? மாமா மாமா டிஷர்ட்டா? யானை குட்டி ஆச்சு உனக்கு? சொல்லிட்டாங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சானு ஏன் நம்ம இதை ஒட்டுக்காக கொண்டு வரக்கூடாது, இது கொண்டு வந்தால் நல்ல ஐடியாவே தானே இருக்கும். தமிழ் கிரியேட்டர்ஸில் இப்படி யாரும் மாமா பொண்ணு காம்போ பண்ண இருக்க மாட்டாங்கன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். என் அக்காவும் எனக்கு பயங்கர சப்போர்ட். அப்படி தான் இதுக்குள்ளே வந்தேன். உள்ளே வரமாக நான் ஒரு யூடியூபராக இருந்ததும் என் ஆசை. ஆனால் போக போக எனக்கு சானு படத்தை நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. ரொம்ப பெருசாக ஆசைப்படுறோமோ அப்படின்னு நினச்சேன். வை நாட்? தென் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சானு படத்துலையும் நடிச்சிட்டா. இப்போ ஏன் இந்த ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா, சானு படத்தில் நடித்ததுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் பண்ணணும் தான் நான் இதை வந்து வச்சுருந்தேன். முதல் விஷயம். ரெண்டாவது, என்னோட சேனலில் பண்ண இதை ஏன் பண்ணுறேன்னா, இதை தான் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னால் 2 சேனல் மெயின்டைன் பண்ண முடியல ஒரே ஆளாக. பிகாஸ் சேனல் பார்க்கணும், விளாக் எடிட் பண்ணணும், அது போக இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கணும். நாங்கள் அது போக ஷூட்டு தான் வெளியே போயிட்டு வந்தோம். ஸோ என்னால் 2மே ஒட்டுக்காக பார்க்க முடியல. பட் இனிமேல் பார்ப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் நான் பேரலாக போடுவேன். இருடி வரேன். மாமா வரட்டும் இரு. ஃபேஸ் மாஸ்க் ஏன் நான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மாஸ்க் போட்டு பாப்பா கூட பண்ண ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியாது, நான் இன்ஸ்டாவில் ஸ்டார்டிங்கில் வந்து நான் மாஸ்க் தான் சானு கூட வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அது ட்ரெண்டெலாம் ஆகலை, அதனால் அதை அப்படியே அச்சீவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் ரீசன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு யூடியூபர் ஆகணும் ஆசை ஆகிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து போகணும். ஸோ அதுக்கு புஷ் பண்ணி தான் இருக்கேன். எங்கள் அக்காவுக்கும் என்ன ஆசைன்னா, அவளுக்கு ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசை. அதுவும் நடந்துருச்சு. அடுத்து என் அக்காவையும் நான் புஷ் பண்ணணும், அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இதுதான் என்னோடய ஆசை இப்போது. அண்ட் தென் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் யாருன்னு, சானு யாருன்னு தெரிஞ்சிருக்கும், என் அக்கா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கவே முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இதில் ஃபேமிலி மட்டும் இல்லை, நீங்களும் தான். நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் லைக் போடுறதா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட பூஸ்டப் தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு மெசேஜ்னால், ஒரு நாள் ரேண்டமாக ஒருத்தவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அந்த மெசேஜில் என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி அவங்க அப்பா தவறிட்டனால அவங்க தங்கச்சி இவங்க தான் படிக்க வைக்கிறாங்களாமா. 6 மாதமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ரொம்ப லோவில் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை, அதனால் ரொம்ப டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் போது தான் சானோட வீடியோ பார்த்தாங்களாமா. 6 மாதமாக சிரிக்காதவங்க சானோட வீடியோ பார்த்ததுமே அவங்கள அறியாமல் ஒரு ஸ்மைல் வந்துச்சாமோ.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் புட்டிங் ஸ்மைல் இன்டு மை ஃபேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த மெசேஜ் மேடு மை டே பெட்டர்னே சொல்லலாம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட பெருசாக எந்த டிவைஸுமே கிடையாது. ஒரே ஒரு ரெட்மி ஃபோன் தான் இருந்துச்சு. அந்த ஃபோனை தான் ஃபஸ்ட் நான் எடிட் பண்ணேன். கிட்டத்தட்ட 8 to 9 hours ஆச்சு அதை நான் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு vlog மட்டுமே. அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் யூடியூப்பில் நானே வீடியோ பார்த்து எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன். நீங்கள் யாராவது யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். முதல்ல படிங்க, படித்து ஒரு வேலைக்கு போங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் யூடியூப்பை பார்ட் டைமே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் உங்கள் ரீச் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பை ஃபுல் டைம் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் போய் உனக்கு ஒன்று எடுத்துட்டு வரேன். நான் போய் உனக்கு ஒன்று எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே, எனக்கு தெரியும். சொல்லு பார்க்கலாம், என்னன்னு சொல்லு. கேக்கு. ஒன்னு சர்ப்ரைஸ், ஒன்னு காமிக்க முடியாது வந்துட்ட. எம்மா எம்மா அது கேக் அம்மா. டம்மோ டம்மோ எல்லாம் தட்டக்கூடாது. ரொம்ப குஷியோ? ஓகேவா? இது வந்து நீ இது நாள் வரைக்கும் இந்த கேக்கை நீ கட் பண்ணதே இல்லை. அது என்ன கேக்குன்னு சொல்லு. என்ன கேக்கு? சாக்கோட் ரஃபலா? ஜோ உன்ட்டெல்லாம் பேசுறதுனால நான் கம்முன்னு சிவனே இருந்துக்கலாம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. தங்கம்மா, ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணலாமா இல்ல மாஸ்க் கழட்டிடலாமா? மாஸ்க் கழட்டலாமா? சரி வா, இந்தா இது தள்ளி வை. இது அப்ப தள்ளி வை. இது மேஜிக் பண்ணலாம். 1 2 3 சொல்லு, போயிடுவோம். 1 2 3. அவ்வளவுதான். இப்படி வை, இப்படி வை, கை வை, இப்படி வை. பூம் பூம் சொல்லு, பூம். பாருடா, போயிடுச்சு மேஜிக். ஓகே. நாங்கள் சான்விகா ஸ்ரீ சேனலை வந்து 2023 ஜான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை 2022 நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபாலோட் பை அதில் நல்லா பூம் ஆச்சு அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் சரி நம்ம யூடியூப் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 2023 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது நீங்கள் கொடுத்த ஆதரவுனால இப்போ வந்து 6.3 lakhs வந்திருக்கோம். ஸோ ஸ்டில் கோயிங். எங்களுக்கு உங்களோட ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி என்னென்னா பிக் டே. அதாவது எனக்கு பிக் டே இருக்கோ இல்லையோ உங்கள் எல்லாத்துக்கும் மாஸ்க் ரிவீல் பண்ணுங்கள், மாஸ்க் ரிவீல் பண்ணுங்கன்ற அந்த கொஷினுக்குண்டான ஆன்சர் இன்றைக்கி தான். ஸோ ஆல்ரெடி அவன் சொல்லியிருப்பான் அவங்கக்கிட்ட. அதாவது ஏன் இங்கே இந்த வீட்டில் நம்ம வீட்டில் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு ரீசன் அம்மையா இருக்கிற ரீசன் ஒன்று. செகண்ட் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் பூம் ஆயிடுச்சு முன்னாடியே, யூடியூப் சேனல் அப்படின்ற அந்த சேனல் வந்து இந்த வீட்டில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அதிகமாக. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்ட்டுக்கு இருந்த வீட்டில் அவ்வளோவா எடுக்கலை, பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோவே ஸ்டார்ட் பண்ணோம் 2023. ஸோ அதான் வந்து மெயின் ரீசன்னு கூட சொல்லலாம். ஒன்று அம்மையா ப்ளஸ் ஹோல் த மெமரிஸ் வந்து இந்த வீட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் வெளியில் கூட நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் உங்களுக்காக இங்கே நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறோம். என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்கிறேண்ணா. இது ஃபர்ஸ்ட் மாஸ்க் கழட்டலாமா இல்லை கேக் கட் பண்ணலாமா? சிறப்பான ஆள்வி. நீயே கட் பண்ண. நான் கேட்குற ஒன்று கரெக்டாக பதில் சொல்லிட்டுனா நீயே கட் பண்ணலாம். வண்டியில் வரும்போது மாமா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். மாமா பர்த்டே எப்போ? சரி டேட் சொல்லு. டேட் சாரி எனக்கு தெரியாது. சொல்லு. March 6. ஓகே, எடுத்துக்கோ. நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு பசி வந்துடும், டெம்டிங்கும் போயிடும். தூக்கு தூக்கு தூக்கு. பாம் பாம். பயப்படாத தங்கப்புள்ள, பயப்படாத. ரெடியா? Don't get scared baby, don't get scared. பட்டு இப்போ பூம்ல வெடிச்சிருச்சு என்ன ஆகும்? खत्म. கேக் மெதுவா. என்னமாமா போச்சு? வெடிச்சுனா சூர்யா வீடியோ வெடிச்சிருமே. இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. சும்மா தரமா இந்த கேக் வெளிய வர அவ்வளவுதான். ஓகேவா? ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே. வெடிச்சிர போகுது. ஐயோ வெடிச்சிர போகுது, எனக்கே பயமா இருக்கு गाइस. டி ஐயோ ரப்பர் பேண்ட் கழட்டி. Happy birthday to you,
Happy birthday to you. Happy birthday to Sanvika. Happy birthday to you. இது வந்து கெமிக்கல். இது லைட்டாக இப்படி எடுத்துட்டு நானே ஒன்று தரங்கிறேன். தரேன் உனக்கு தான். இவனும் எடுத்த மாதிரி இல்லை, அவளும் கொடுத்த மாதிரி இல்லை. லைஃப்பில் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கான எஃபர்ட் போடுங்க. என்றைக்குனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது கிடைக்கும். என்னாலே முடியும் போது உங்களால் முடியாதா என்ன?